இது குளோபல் தமிழ் பாலிடிக்ஸ் டுடே யூடியூப் சேனல். இன்றைய முக்கிய செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஈரான் இலங்கைக்கு எப்போதும் உதவ தயாராக உள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, அரசை கடுமையாக விமர்சித்த விமல் வீரவஞ்ச. பான் விலை மீண்டும் உயர்வு, பொதுமக்களுக்கு மேலும் சுமை. உலகம் முழுவதும் அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை. ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைவர் இலங்கையில் பொருளாதார ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தியுள்ளார். விரிவான செய்திகள். அமெரிக்க எச்சரிக்கை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கிலும் இலங்கையிலும் கவனம் தேவை எனவும் விமான போக்குவரத்து தடை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் அமெரிக்க தொடர்புடைய இடங்கள் தாக்குதலுக்குள்ளாகலாம் எனவும் எச்சரித்துள்ளது. ஈரான் இலங்கை உறவு. இலங்கையிலுள்ள ஈரான் தூதர் அலிரேசா டெல்கோஷ் ஈரான் இலங்கைக்கு எப்போதும் உதவும் என தெரிவித்துள்ளார். இலங்கை எப்போது வேண்டுமானாலும் உதவி கேட்கலாம் என்றும் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை நட்பாக உள்ள நாடுகளுக்கு மூடப்படவில்லை என்றும் இலங்கை சிக்கலில் சிக்கக்கூடாது என்பது ஈரானின் விருப்பம் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானிய போர்க்கப்பல் ஐரஸ் தேனா சம்பவத்தில் இலங்கை வழங்கிய உதவிக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வு, அரசுக்கு எதிர்ப்பு. சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வு உலக சந்தை காரணமாக அல்ல, அரசின் திட்டமிட்ட நடவடிக்கை என விமல் வீரவன்சா குற்றம் சாட்டினார். எரிபொருள் கையிருப்பை மறைத்து விலை உயர்த்தி விற்பனை செய்கிறது. அதிக வரி மற்றும் விலை உயர்வு மக்களை கடுமையாக பாதிக்கும். பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் பொருளாதாரம் சீர்குலையும் எனவும் எச்சரித்துள்ளார். இலங்கையில் பானின் விலை உயர்வு. 450 கிராம் பான் விலை ரூபா 10 உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய விலை ரூபா 130 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகள் அதிகரித்துள்ளன. இது பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கையில். மசாட்டோ காந்தா 3 நாட்கள் பயணமாக இலங்கை வந்துள்ளார். அவரின் பயண நோக்கம் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், தனியார் துறையினருடன் கலந்துரையாடல், புயல் சேதங்களை மதிப்பீடு செய்தல் என்பதாக உள்ளது. அவர் கொழும்பு துறைமுகத்தையும் பார்வையிட்டார். ஈரான் சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு அழைப்பு. ஈரானில் நடைபெறும் போர்நிலையை நேரடியாக அனுபவிக்க சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் சர்ச்சை. உதயா கேமன்பில்லா தன்னை கைது செய்யுமாறு சவால் விடுத்துள்ளார். மேலும் ஈஸ்டர் தாக்குதலின் மூளைக்காரர் தொடர்பான விபரம் மார்ச் 31 அன்று வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.